Hi friends, welcome back to Praganya home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிரசம் எப்படி செய்யறது அதுவும் வந்து ஊற வச்சு அதாவது ஒரு சிலர் அதிரச மாவு பாத்தீங்கன்னா 2-3 நாள் ஊறினா தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உடனே அரிசியை வந்து ஒரு 1 hour ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி ஏதாவது ஒரு ஈரத்தை அப்சர்வ் பண்றாப்ல ஒரு டவல்ல போட்டுருங்க. இது வந்து ரொம்ப வந்து நீங்க வந்து ஃபேன்ல எல்லாம் கூட உணர்த்தணும்னு அவசியம் கிடையாது. இப்படி வந்து அந்த அரிசியை வந்து கையில பிடிச்சி பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் வந்து தண்ணி லைட்டாக இருக்கிறாப்புல இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து மிக்சியில் போட்டு இது மாதிரி ஒரு ஜல்லடையில் சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா சலிக்காத இது பண்ணோன்னா நமக்கு அந்த அதிரசம் வந்து குறன்னு இருக்கணும். இது மாதிரி நல்ல நைஸாக இருக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கப்பின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு 4 ஏலக்காவை போட்டு நல்லா வந்து அரைச்சி அதையுமே சலிச்சுக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 1/4 கிலோவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கூடுதலாகவே இருக்கட்டும்ங்கிறாப்புல 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். இந்த 1/4 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml தான் வந்து நான் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். வெல்லம் வந்து இது மண்டை வெல்லங்க. எந்த வெல்லமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து தட்டி போட்டுக்கங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பாகு வரணும். இதுக்கு கம்பி பாகு, இலகுன பாகு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஓரளவு வந்து நல்லா கொதிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த பாகை வந்து நம்ம வந்து சலிச்சு வச்சுருக்கிற மாவில் தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி வந்து மாவில் வெள்ளைப்பாகை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஊறணும்னு கொஞ்சம் கூட அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தீபாவளிக்கு நோம்பெல்லாம் உண்டு. அன்னைக்கு ஊற வைக்கலாம் கூடாது, உடனே செய்யணும். அப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து வச்சு ஒரு 1/2 hour தாங்க ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இறுகிடுச்சு பாருங்க. இப்போ வந்து இது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் தேவையோ, அதாவது பெருசாகவோ சின்னதாகவோ ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இது மாதிரி வந்து நம்ம சின்னதாக தட்டி வச்சுக்கணும். நம்ம வந்து எண்ணெயை காய வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 அதிரசம் வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம், அதாவது தட்டி வச்சுட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சிங்கிள் தான் இருக்கிறீங்கன்னா அதிரசத்தையும் தட்டணும், உங்களுக்கு வந்து எண்ணெய் சட்டியும் பார்க்கணுங்கும்போது சில நேரம் வந்து அதிரசம் வந்து கருகிடும். ஸோ நான் இது மாதிரி இப்போ வந்து ஒரு 6-7 வந்து நம்ம வந்து தட்டி வச்சுக்கிட்டேன் நான். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் நம்ம போட்டு டக்குன்னு நம்ம வந்து பெரட்டி விட்டுடணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு கலர் வரணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து நல்ல அதாவது வந்து இன்னுமே வந்து ப்ரௌனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் ஒரு ஜார்னியை வச்சு அந்த எண்ணெய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு அதிரசத்தில். எப்போ தான் அதிரசம் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்கும். இப்போ இது மாதிரி வந்து எண்ணெயை அந்த எண்ணெய் சட்டியிலே ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக விட்டுட்டோன்னா உங்களுக்கு ஒரு தட்டில் வச்சு எண்ணெயும் சொச்சம் இருக்கிற எண்ணெயும் பார்த்தீங்கன்னா வடிஞ்சிடும். இப்போதான் இது மாதிரி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 1/2 மணி நேரம், அதாவது ஊற வைக்கிற நேரம் தான் அதிகம் ஒழிய மற்றபடி வந்து ஈஸியாக செஞ்சாச்சு. ஸோ இந்த தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. பாகும் கரெக்டான ஸ்டேஜில் இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதிரசம் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அதிரசம் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸிங்க, கஷ்டமே கிடையாது. ஸோ இந்த 1/4 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15-17 அதிரசம் எனக்கு வந்தது. இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.